உங்க அம்மா, லண்டன்ல இருக்கிற உன் அப்பா யாரும் நிம்மதியா இருக்க முடியாது. ஐயோ மயில், நானும் ஒண்ணுமே சாகடிக்காதீங்க. என் மாமா பிழைக்கணும் மயில். என் மாமாவை தவிர எனக்கு இந்த உலகத்துல வேற எதுவுமே முக்கியம் இல்ல. உங்களையும் சேர்த்துதான் நான் சொல்றேன். எனக்கு நீதான் முக்கியம். உனக்காக யார வேணா விட்டு தருவேன். ஆனா யாருக்காகவும் உன்னை விட்டு தர மாட்டேன். உனக்கு மாமா முக்கியம்னா எனக்கும் தான் அவர் முக்கியம். இல்லைங்க, நீங்களும் நானும் சேர்ந்தா மாமாவே நம்மளே நிம்மதியா வாழ விட மாட்டாங்க. உன் மாமாவுக்காக பெருமாளை நான் நேருக்கு நேரம் எதிர்க்கிறேன். இந்த போராட்டத்துல பெருமாளை எதிர்த்து உன்னையும் உன் மாமாவையும் நான் காப்பாத்த போறேன். இனிமே நடக்க போறது எனக்கும் பெருமாளுக்கான யுத்தம். அதுல பெருமாள் சாகணும், இல்ல நான் சாகணும். எங்கள யாரு செத்தாலும் இந்த யுத்தத்துல ஜெயிக்க போறது தர்மம் தான். இது தர்ம யுத்தம். இந்த யுத்தத்தோட முடிவுல நீ உயிரா நினைக்கிற மாமாவை நான் காப்பாத்துறேன். இது சத்தியம். என்ன சினேகா, நல்லா இருக்கிறியா? கேட்டா பதில் சொல்லணும். என்னையே பார்த்துட்டு இருந்தா என்ன வேணும் உனக்கு? எனக்கு ஒண்ணு வேணாம். உன் வீட்டு பொண்ணை என் வீட்டு பையன் ஆசைப்படுறான்ல, அத்தா கொடுத்தா போதும். அதான் நடக்காதே. நடக்காது, முடியாது, ஆகாது, தெரியாதுங்கிறதெல்லாம் பெருமாளோட அகராதியிலேயே கிடையாது. ஏன்னா நான் ரொம்ப நியாயமானவன். நான் கேட்டது கிடைக்கணும், நினைச்சது நடக்கணும். ஆனா பண்றதெல்லாம் அநியாயமா இல்ல இருக்கு. சினேகா சொல்லுது நான் அநியாயம் பண்றேன்னு. நான் என்ன அநியாயம் பண்ணேன்னு சொல்லு. மாணிக்கம் அண்ணாவோட பொண்ணு தற்கொலை பண்ணிட்டதுக்கு நீதானே காரணம். நீ தப்பா பேசுற. அந்த அப்பாவி பொண்ணு சாவறதுக்கு காரணம் உங்க ஒப்பன். அவன் உயிரோடு இருக்கணுங்கிறதுக்காக அந்த மாணிக்கம் பொண்ணை கொண்டு விட்டான், தெரியுமில்ல? அந்த பொண்ணு சாகிறதுக்கு நீ செஞ்ச கொடுமை எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? நாங்க என்ன கொடுமை பண்ணோம்? ஏதோ என் பசங்க இத்தினூண்டு வீடியோ எடுத்தாங்க. அதை தாண்டி அவனுங்க சுண்டு விரல் கூட அந்த புள்ள மேல படல, தெரியுமா? சரி, அந்த புள்ளிக்கா இவ்வளவு வக்காலத்து வாங்குறிய, அப்புறம் ஆபரேஷன் நடக்காம போனா உங்க அப்பன் செத்து போயிடுவான். பரவாயில்லையா? எங்க அப்பாவை எப்படி காப்பாத்தணும்னு எங்களுக்கு தெரியும். எப்படி முடியும் உங்களால? உன்னால கிட்னி கொடுக்க முடியாது, உங்க வீட்டுல யாராலையும் கொடுக்க முடியாது. அப்புறம் எப்படி காப்பாத்துவீங்க? என் உயிரை கொடுத்தாவது நான் அப்பாவை காப்பாத்துவேன். பெருமாளை மீறி உங்க அப்பனை கிட்னி கொடுக்கறதுக்கு யாரு வருவா? யாரும் வரமாட்டாங்க. மாணிக்கத்தோட பொண்ணுக்கு நடந்த மாதிரி வேற யாருக்கு நடக்கூடாதுன்னா சுஷ்மாவை என் பையனுக்கு பொண்டாட்டி ஆக்கிருங்க. உங்க அப்பனோட ஆபரேஷனுக்கு நானே ஆள் தரேன். ஏன்னா நான் எப்பவும் நியாயமா தான் நடந்துக்கிறேன். நீ நினைக்கிறது ஒரு நாளும் நடக்காது. சுஷ்மாக்கும் மயிலுக்கும் தான் கல்யாணம் நடக்கும். அப்படி நடக்கணும்னா உங்க அப்பனோட கருமாதி தான் நடக்கும். பரவாயில்லையா? மிரட்டுறியா? நான் மிரட்டுற அளவுக்கெல்லாம் உனக்கு தகுதி இல்லை. சொல்லி பார்ப்பேன், கேட்கலனா
விருப்பமே இல்லாத பொண்ணை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறியே, உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? இதுல வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்கு? என் பையன் ஆசைப்படுறது எதுவா இருந்தாலும் அதை சாதிச்சு கொடுக்கறது தான் என்னோட கடமை. இப்ப கூட அவன் வீடு பூந்து அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்து அவனை கட்டி வைக்கிறதுக்கு 5 செகண்ட் போதும். ஆனா அப்படியெல்லாம் செஞ்சிடாதீங்கப்பான்னு என் பையன் என்கிட்ட சொன்னதுனாலதான் அங்கிட்ட எல்லாம் நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். நீ நினைக்கிறது நடக்காது. இந்த பெருமாள் ஆட்டத்தை ஆரம்பிச்சுட்டா அடங்க மாட்டான். யாரு குறுக்கா வந்தாலும் அடக்காம விட மாட்டான். நாங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் சுஷ்மாவை விட்டு கொடுக்க மாட்டோம். மொத்தமா சேர்த்து போங்க. என் பையன் ஆசைப்பட்டது நடக்கணும்னா அதுக்காக எத்தனை உயிர் போனாலும் உன்னால முடிஞ்சதை பாத்துக்க. என்னால முடியாதது எதுவுமே இல்லை. அப்பாக்கு ஆபரேஷன் நடக்கும், சுஷ்மாக்கு மயிலோட தான் கல்யாணம் நடக்கும். உன்னால தடுக்க முடியுமா? பெருமாள்கிட்டே சவாலா? சச்சா, சவாலெல்லாம் இல்ல, சபதம். சபதம் போட நீ என்ன சாவித்திரியா? ஜெயிக்க போறது என்னோட சாமர்த்தியம். பார்க்கலாமா? பார்க்கலாம். பெருமாள், என் அப்பாக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சு, அதுக்கப்புறம் நீயும் உன் புள்ளையும் இந்த உலகத்திலே இருக்க மாட்டீங்க. நீ மாசமா இருக்கல்ல? பிரியா, ஹலோ சார். பிரியா, நான் ட்ராப் பண்ற கார்ல இருங்க. இல்ல சார், நான் பஸ்லயே போய்க்கிறேன். பஸ்லியா? இது பீ கார்மா, பஸ்ல கூட்டம் அதிகமா இருக்கும். நான் ட்ராப் பண்ற கார்ல இருங்க. இல்ல சார், வேண்டாம், நீங்க போங்க, நான் பஸ்ல போய்க்கிறேன். கவலைப்படாதீங்க பிரியா, லாஸ்ட் டைம் மாதிரியே உங்க அப்பா கண்ணில் படாம ஸ்ட்ரீட்லயே ட்ராப் பண்ணிட விடுங்க. ஏறுங்க பிரியா, ப்ளீஸ். ப்ளீஸ் சார், ப்ளீஸ், நான் போய்க்கிறேனே. பிரியா, நான் உங்க பாஸா சொல்றேன், கார்ல இருங்க. பிரியா சார், அன்னைக்கு அப்பா அப்பாக்கு ஆஃபீஸ் வந்தாங்களே ஸ்னேகா, அவங்க உங்களுக்கு என்ன உறவு? அவங்க என் அண்ணி சார். அவங்க இங்க எதுக்கு வந்தாங்கன்னு தெரியுமா? இல்ல சார், அவங்களும் என்கிட்ட எதுவுமே சொல்லல, நானும் எதுவும் கேட்கல. நானும் அதை கவனிச்சேன். உங்ககிட்ட அவங்க எதுவும் சொல்லாமே போயிட்டாங்க. இப்போ கூட எதுக்கு வந்தாங்கன்னு கேட்க மாட்டீங்களா? ரொம்ப அழுத்தமான ஆளு பிரியா நீங்க. உங்க அண்ணி ஏன் வந்தாங்கன்னு கேட்க மாட்டீங்க, வீடை மாத்துன்னு சொன்னாலும் மாத்த மாட்டீங்க, கார்ல ஏறுன்னு சொன்னா கூட ஏற மாட்டேங்கிறீங்க. பிரியா, நம்ம ஆபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு சார். தென் நம்ம ப்ராஜெக்ட் எப்படி போயிட்டு இருக்கு பிரியா? நம்ம எதிர்பார்த்தபடி வந்துட்டு இருக்கு சார். வெரி குட். உங்களுக்கு ஏதாவது பர்சனலாக ஹெல்ப் பண்ணணும் கேளுங்க. ஓகே,
அப்புறம் உங்கள் அண்ணி எப்படி? அவங்க தைரியமான பொண்ணான்னு கேட்டேன். எல்லாருமே அப்படிதான் சொல்லுவாங்க. எங்க அண்ணி யாருக்குமே பயப்பட மாட்டாங்க. பொண்ணுங்கன்னு அப்படிதான் இருக்கணும் இல்லையா? என்னாச்சு சார்? வண்டி ஸ்டார்ட் ஆகல. வெயிட் பண்ணுங்க, ஒரு நிமிஷம் நான் பார்க்குறேன். ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க. சார் என்னாச்சு சார்? கார் ஸ்டார்ட் ஆகல. இங்கே பக்கத்தில் தான் மெக்கானிக் ஷெட் இருக்கு. நான் போய் மெக்கானிக் கூட்டு வந்துடுறேன். நீங்கள் வண்டியில் வெயிட் பண்ணுங்க. ஓகே சார், நான் வேணா இறங்கி ஆட்டோவில் போயிட்டுமா? இல்லை, நோ நோ நோ. என்ன நம்பி வந்திருக்கீங்க, நான் தான் உங்களை ட்ராப் பண்ணுவேன். ஜஸ்ட் 5 minutes வெயிட் பண்ணுங்க, ட்ராப் பண்ணிடுறேன். ரவினா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேண்ணே. ஐயா எப்படி இருக்காரு? ஐயா நல்லா இருக்காருண்ணே. வர வழியில் வண்டி பிரேக் டவுன் ஆச்சு. ஓ, நீங்கள் கொஞ்சம் பார்க்கணுமே, என் கூட வரீங்களா? கார் எங்கே இருக்கு? இங்கே தான் அடுத்த ஸ்ட்ரீட்டில் இருக்கு. இந்த காரை வேற அர்ஜென்ட்டாக டெலிவரி பண்ணணும். இது நம்ம பையன் ஒருத்தர் இருக்கான். ஓகே, நல்லா பார்ப்பான். அப்படியே அவனை அனுப்பிச்சி விட்றேன். சரி, அனுப்பிச்சி விடுங்க. சஞ்சய், கொஞ்சம் வாப்பா. எங்க? இதான் வரேண்ணே. சொல்லுங்கண்ணே. சஞ்சய், சாரோட காரு பக்கத்து தெருவில் வந்து பிரேக் டவுன் ஆகி நிற்கிதான். அது என்னன்னு கொஞ்சம் கரெக்டாக பார்த்து அனுப்பிச்சி வச்சுருக்கேன். போய் டூல்ஸ் எடுத்துட்டு வா. ஓகே, நான் பார்த்துறேன். அண்ணே, பையன் எப்படி நல்லா பார்ப்பான்? அருமையாக பார்ப்பான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கரெக்டாக பார்த்து அனுப்பிச்சிடுவா. ஃபைன் ஃபைன். எடுத்துட்டியா? கரெக்டாக பண்ணுங்க. சரிண்ணே, போயிட்டு வந்துடுறேன். சரிங்க, ஐயாவை கேட்டதா சொல்லு. ஓகே ஓகேண்ணே. அண்ணே, பார்த்து வந்துடுறேண்ணே. போயிட்டு பிரியா, மெக்கானிக் வந்துட்டான்.
பார்த்துட்டு இருக்கான். வெயிட் பண்ணு. ஐயோ சார் நான் கிளம்புறேன் சார். நான் ட்ராப் பண்ணுறேன் பிரியா. இல்லை சார் லேட் ஆகிட்டு இருக்கு. லேட்டாக போனால் எங்கள் அப்பா திட்டுவார் சார். வெயிட் பண்ணுங்க, நான் ட்ராப் பண்ணுறேன். இருங்க, மெக்கானிக் என்ன சொல்கிறான்னு கேட்போம். என்னாச்சு? வண்டியில் ஏதோ பெரிய பிரச்சனை இருக்குது சார். நீங்கள் செட்டில் விட்டு போங்க, நான் என்னன்னு பார்த்துக்கிறேன். சரி ஒரு நிமிஷம். பிரியா, காரில் ஒரு மேஜர் ப்ராப்ளம்ங்கிறாரு. நீங்கள் வேணும் ஆட்டோவில் போகிறீங்களா ப்ளீஸ்? பரவாயில்ல சார். சாரி பிரியா. நான் கிளம்புறேன். நீங்கள் வண்டியில் உட்காருங்க சார், நான் தள்ளுறேன். நம்ம செட்டு கொண்டு போகிறோம். ஓகே, உங்களுக்கு பிரச்சனை இல்லை? பிரச்சனை இல்லை சார். இருண்ணே, இதோ தண்ணி தரேன். இந்தாண்ணே குடி. அண்ணே, டயர்டா இருந்தா உள்ள கொஞ்ச நேரம் வந்து படுனே. போனே. சும்மாவே எவ்வளோ நேரமாக படுத்திருக்கிறது. பகலில் தூங்கிட்டா ராத்திரிலாம் தூக்கம் வர மாட்டேங்குமா. எப்படா விடியுன்னு இருக்குமா. உட்காருமா. வா மணிக்கும். இது பாருங்க, அழாதீங்க. வாங்க 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 மாணிக்கம், வாங்க. உட்காரு மாணிக்கம். மாணிக்கம் உட்காருங்க. பரவாயில்ல. என்ன மாணிக்கம், அழுதுகிட்டே இருந்தா எப்படி? மாணிக்கம், உன் கஷ்டம் எனக்கு புரியுதுப்பா. 17 வருஷமா கஷ்டப்பட்டு வளர்த்த பொண்ணு உன்னை விட்டு போனது பெரிய இழப்பு தான். அன்னைக்கு நீங்கெல்லாம் வீட்டில் வந்து ஒரு அரை மணி நேரம் இருந்திருப்பீங்களா? கொஞ்ச நேரம் பார்த்து பழகின என்னாலேயே அந்த பொண்ணை மறக்க முடியல. இது பாருங்க, முதல்ல அழறது நிப்பாட்டுங்க. அந்த பெருமாள் இப்படி பண்ணுவான்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இப்படிலாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா காயத்ரிக்கு நாங்க கண்டிப்பா பாதுகாப்பு கொடுத்துருப்போம். எங்களை மன்னிச்சிருங்க. ஐயோ அம்மா, உங்களை குத்தம் சொல்ல முடியுமா? எல்லாம் இந்த பெருமாள் செஞ்சது. என் பொண்ணு உடம்புல ஒட்டு துணி இல்லாம அடைச்சி வச்சு கொடுமைப்படுத்திருக்காங்க. அதை வீடியோ எடுத்து வச்சிருக்கிறேன்னு சொல்லி மிரட்டினாங்க. அந்த அவமானம் தாங்க முடியாம தான் என் பொண்ணு போய் சேர்ந்துட்டா. கடவுள்னு ஒருத்தன் இருந்தா அந்த பெருமாளுக்கு சரியான தண்டனை கொடுப்பான், நிச்சயமா கொடுப்பான். நான் என் பொண்ணை இழந்து தவிக்கிற மாதிரி அந்த ஆளும் தன் மகனை இழந்து தவிக்கணும், தவிக்க தான் போறான். இதை பாரு மாணிக்கம், இனிமே நீ அழக்கூடாது. உன் பையனுக்காகவாது நீ தைரியமா இருக்கணும். உனக்கு என்ன உதவி வேணாலும் கேளு,
நாங்கள் செய்கிறோம். என்னால தாங்க உங்க ஆபரேஷன் நின்று போயிருச்சு. ஐயோ மாணிக்கம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் நல்லா தான் இருக்கேன். மருந்து மாத்திரையிலேயே குணப்படுத்திடலாம். நீ ஒன்றும் கவலைப்படாத. ஐயா என்ன மன்னிச்சிருங்க. மாணிக்கம் எந்திரி, எந்திரி மாணிக்கம். மன்னிச்சிருங்க மாணிக்கம் முதல்ல எந்திரி. பா ராஜி, எந்திரிக்க சொல்லுமா. ஐயா என்ன மன்னிச்சிருங்க ஐயா. நான் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாணிக்கம். நீ முதல்ல எந்திரி. உங்களுக்கு எந்திரி மாணிக்கம். நான் உதவி பண்ண முடியாத பாவி ஆயிட்டேன். என்னை மன்னிச்சிருங்க ஐயா. ஐயோ மாணிக்கம், அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீ முதல்ல சும்மா இரு. மாணிக்கம் ப்ளீஸ் அழாதீங்க. என் பொண்ணுக்கு நீங்க தான் உயிர் கொடுத்தீங்க. நீங்க இல்லைன்னா அவ எப்போவோ செத்துருப்பா. ஆனா இன்னைக்கு உங்களையே காரணம் காட்டி என் பொண்ணை கொண்டுட்டாங்களே சார். இது பாருங்க மாணிக்கம், நடந்ததையே நினைச்சிட்டு இருக்காதீங்க. மனசை தேத்திக்கிட்டு ஆக வேண்டியதை பாருங்க. பையன் இருக்கான், அவனை நல்லபடியா படிக்க வச்சு ஆளாக்குறது உங்க கடமை இல்லையா? சாருக்கு என்னால உதவி பண்ண முடியாதுன்னு நினைச்சா குற்ற உணர்ச்சியா இருக்குமா எனக்கு. படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது. அந்த பெருமாளுக்கு பயந்து கோழி ஆயிட்டோம்னு நினைச்சா வெறுப்பா இருக்கு. இங்க பாருங்க மாணிக்கம், எங்களுக்கெல்லாம் உங்க மேல எந்த கோபமும் இல்லை. தப்பெல்லாம் எங்க மேலதான். ஒரு விதத்துல பார்த்தா உங்க பொண்ணோட சாவுக்கு நாங்க காரணமாயிட்டோம். அப்படிலாம் சொல்லாதீங்க. அந்த பெருமாள் பண்ணதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த பெருமாளுக்கு நல்ல சாவே வராதுங்க. என் பொண்ணோட ஆத்மா அவனை நிம்மதியா வாழ விடாதுங்க. இது பாருங்க மாணிக்கம், கடவுள் இருக்காரு, அவர் பார்த்து பாரு. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. பெருமாளுக்கு பயந்து ஓடி போயிட்டேன். என் மேல உங்களுக்கு கோபம் இருக்கும். என்னை மன்னிச்சிருங்க ஐயா. என்னை கொன்னே போட்டாலும் உங்களுக்கு கிட்னி கொடுக்கணும்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். சாவறதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. நான் போயிட்டேன்னா என் மகனையும் மகளையும் நீங்கள் பார்த்துப்பீங்கன்னு தெரியும். ஆனால் அநியாயமா என் மகளை கொண்டுட்டாங்களே. நான் ஆப்ரேஷனுக்கு ஒத்துக்கிட்டா என் மகனையும் கொண்டு விடுவாங்களேன்னு பயமாக இருக்குங்க ஐயா. அதனால தாங்க ஐயா நான் ஆப்ரேஷன் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சிருங்க ஐயா.